Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க சாப்டர் 14 தான் பார்க்க போறோம். சாப்டர்னுடைய நேம் classes and objects. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next topic, invocation of constructors. Constructors வந்து two methodல வந்து invocation பண்ணலாம். First வந்து implicit call, next வந்து explicit call. So இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா parameterized constructorsல தான் யூஸ் பண்ணுவோம். Let's see that one by one. First implicit call. So நம்ம வந்து ஒரு parameterized constructors create பண்றோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் சிம்பிள்ன்றது கிளாஸு. ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா S1. ஸோ இந்த S1ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ S1ன்ற ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக parameterized constructors execute ஆக ஆரம்பிச்சிடும். This is the implicit call. Next explicit call. Explicit callனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு constructors வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்காம நம்ம வந்து மேனுவலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் சிம்பிள் S1. ஸோ இந்த S1க்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மறுபடியும் சிம்பிள்ன்ற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி 10,20 என்னும் போது உங்களுக்கு சிம்பிள் என்ற நேமில் இருக்க parameterized constructors போயிட்டு இது போய் எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த எக்ஸ்பிளிசிட் கால். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். Let's see the next topic, dynamic initialization of objects. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைமில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் இயர். ஸோ இங்கே வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து முடியுது. ஸோ அதனுடைய க்ளோஸ் பிரேசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சேம் லைனில் கூட கொடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் லைனில் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஏ வந்து இன்டிஜர் டேட்டா டைப், பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ். இந்த ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூ வாங்குறாங்க. ஸோ சினை யூஸ் பண்ணி ஏக்கு ஒரு வேல்யூ வாங்குறாங்க, சினை யூஸ் பண்ணி பிக்கு ஒரு வேல்யூ வாங்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பை யூசிங் தி சிஅவுட் ஃபங்க்ஷன்ஸ். சிஅவுட் ஃபங்க்ஷன்ஸில் டபுள் கோர்ஸில் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு என்டர் தி ரோல் நம்பர்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஏன்ற வேரியபிளை வந்து வாங்குறாங்க பை யூசிங் தி சிஇன் ஃபங்க்ஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிஅவுட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோர்ஸில் இருக்கிற என்டர் தி ஆவரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வாங்குறாங்க சிஎன் யூஸ் பண்ணி, அதை வந்து பியில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிளாஸ்னுடைய நேம். ஓகே, இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மால் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏல நம்ம கொடுக்குற ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து நான் 5 கொடுக்குறேன், பிக்கு வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஏபியில் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா parameterized constructorsக்கு பாஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதும் parameterized constructor எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ parameterized constructors எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ ஹியர் இட்ஸ் அ parameterized constructors. ஸோ அப்போ அந்த ஏனுடைய வேல்யூ வந்து பிக்கு வரும், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5ன்றது வரும். பினுடைய வேல்யூ 6ன்றது கியூக்கு வரும். ஸோ இப்போ இந்த 5யும் 6யும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எண்ணுக்கு ஆவரேஜுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் டாட் டிஸ்ப் அப்படின்னும் போது எக்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகும். ஸோ இதுக்குள்ளே சி அவுட்டில் டபுள் கோர்ஸ்க்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ ரோல் நம்ப் அப்படின்றது உங்களுக்கு டபுள் கோர்ஸில் இருக்குது, உங்களுக்கு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிவிட்டு. மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்னன்னு கொடுக்கும்போது எண்ணில் வந்து பீனுடைய வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். பீனுடைய வேல்யூ 5, இங்கே வந்து 5ன்றது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க சிஅவுட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோர்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ ஆவரேஜ்ன்றது டபுள் கோர்ஸ்க்குள்ள இருக்குது, அதை அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணிடும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏபிஜியில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏபிஜியில் வந்து நம்ம வந்து கியூவில் இருக்க வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். கியூவில் வந்து 6ன்னு இருக்குது, 6ன்றது ஏபிஜியில் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0 போது உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிட்டு ப்ரோக்ராம் வெளியில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். லெட்ஸ் see the next topic, characteristics of constructors. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ்னுடைய நேமே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ரிட்டர்ன் டைப்ஸ் எதுவுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் சிம்பிள்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இதுக்கு ப்ரீஃபிக்ஸில் எந்த ஒரு டேட்டா டைப்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல வந்து பாராமீட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது இங்க பாருங்க பாராமீட்டர்ஸ் இல்லாம இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸை கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்குள்ள எத்தனை கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. பட் பேஸ் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து டிரைவ் கிளாஸ்ல இருந்து கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு யூசர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸை கிரியேட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பைலரே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் கம்பைலர் ஜென்ரேட் பண்ற கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அப்போ. நெக்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து எக்ஸ்பிளிசிட்லி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா we have to create a new object of its class type. Let's see the next topic, destructors. Destructors என்றது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்போ வந்து ஸ்கோப்பை விட்டு வெளியில் போதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டிஸ்ட்ரக்டர்ஸ்னுடைய நேமும் நம்ம வந்து கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுற நேம் தான் யூஸ் பண்ணோம். பட் அந்த நேமுக்கு ப்ரீஃபிக்ஸில் வந்து டைல்டு சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்டர்ஸும் நமக்கு எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அண்ட் ஸோ எந்த டேட்டா டைப் கூடயும் அது அசோசியேட் ஆகாது. லெட்ஸ் see the need of destructors. ஸோ டிஸ்ட்ரக்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் டிஸ்ட்ரக்டர்ஸ். அதாவது ஒரு டிஸ்ட்ரக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலமா அலோகேட் பண்ணியிருக்க மெமரியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் டிஸ்ட்ரக்டர்ஸ். லெட்ஸ் see the declaration and definition of destructor. டிஸ்ட்ரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய லைஃப் டைம் எண்ட் ஆகும் போது எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலமா அலோகேட் பண்ணி வச்சிருக்க மெமரியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வெளியில வரும். ஓகே, ஸோ நார்மலாக டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ன்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே தான் நம்ம டிஸ்ட்ரக்டர்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்னுடைய நேம் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இங்கே முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிரைவேட் என்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏபி. நெக்ஸ்ட் பப்ளிக் என்ற அக்சஸ் ஸ்பெசிஃபையரை கிரியேட் பண்ணி சிம்பிள்ன்றது ஆக்சுவலாக வந்து கிளாஸ்னுடைய நேமு. ஸோ இந்த கிளாஸ் நேமே யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா இதை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க கெட் டேட்டான்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே முடியுது. நெக்ஸ்ட் புட் டேட்டான்ற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே முடியுது. நெக்ஸ்ட் பாருங்க சிம்பிள் என்ற நேமே யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டைல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ டிஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ்னுடைய நேமே யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய ப்ரீஃபிக்ஸில் வந்து டைல்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ன்றதுக்கு போகும். இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்னுடைய நேமு எஸ். ஸோ இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ அதனால நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸோ உங்களுக்கு நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஏக்கு வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்றது இருக்குது, 0ன்றது கொடுக்கும். பிக்கு வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்றது இருக்கும். ஸோ அப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். சி அவுட்டில் டபுள் கோர்ஸ்க்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் லைனாக பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனாக அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கெட் டேட்டான்ற மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கெட் டேட்டான்ற மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே உங்களுக்கு கெட் டேட்டான்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே இருக்க இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். சி அவுட்டில் டபுள் கோர்ஸ்க்குள்ள இருக்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ ஸ்லாஷ்ன்றது ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் லைனாக அவுட்புட் ஸ்கிரீனில் என்டர் வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பின்றது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் சீன்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ வாங்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏவிலையும் பிலையும் ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவுக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கெட் என்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் எங்கேருந்து கால் பண்ணுமோ அந்த இடத்த உங்களுக்கு கம்பைலர் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் லைனை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்.
s டாட் புட் டேட்டா போது புட் டேட்டான்ற ஃபங்க்ஷனை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஹியர் இட்ஸ் த புட் டேட்டா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் வந்து சி அவுட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால டபுள் கோட்ஸ்குள்ள 2 இன்டிஜர்ஸ் ஆர் அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இதை வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல அப்படியே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க, சி அவுட்ல வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு புக்கில் 4 லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 தான் வரும். இந்த 2 வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏவில் கொடுத்த வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா வந்து ஏ வந்து உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை. ஸோ அதனால ஏல இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே /t கொடுக்கும்போது திஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸை விடும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி பீன் கொடுத்துருக்காங்க, பீன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, அதனால பியில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்டெல்னு கொடுத்துருக்காங்க, என்டெல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சி அவுட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோர்ஸ்க்குள்ள ஸ்லாஷ்ன்றது நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு த சம் ஈக்குவல்ன்றது டபுள் கோர்ஸில் இருக்குது, அவுட்புட் ஸ்கிரீனில் அது அப்படியே பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி, ஏவில் கொடுத்த வேல்யூ பியில் கொடுத்த வேல்யூ ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த விதத்தை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ புட் டேட்டா ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிச்சு. மறுபடியும் எங்கேருந்து கால் பண்ணுமோ அங்கே வந்துடும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஜீரோன்றதுக்கு ரிட்டர்ன் ஜீரோன்னும் போது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் த கிளாஸ் சிம்பிள் என்டர் த வேல்யூ ஃபார் ஏ அண்ட் பின்றது 6 7 கொடுக்குறோம். நம்ம 2 இன்டீஜர்ஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணுது, 6 7ன்றதை பிரிண்ட் பண்ணுது. த சம் ஈக்குவல் 13ன்றதை பிரிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்னுடைய எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியில் போகும்போது இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் போகிறதுனால டிசெக்டார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிசெக்டார்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க, சி அவுட்டு டபுள் கோர்ஸ்க்குள்ள டிசெக்டார்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னென்ன வேல்யூஸ்லாம் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருந்தோமோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, அப்போ ஃபைனலாக உங்களுக்கு டிசெக்டார் இஸ் எக்ஸிக்யூட்டட்ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அவுட்புட் ஸ்கிரீனில். லெட்ஸ் see the characteristics of dissectors. டிசெக்டார்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ்னுடைய நேமே தான் யூஸ் பண்ணுவோம், பட் ப்ரிஃபிக்ஸில் வந்து டைல்டு கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். செகண்ட் பாருங்க, டிசெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் டிசெக்டார்ஸில் ஆர்கியூமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டிசெக்டார்ஸ்க்கு ரிட்டர்ன் டைப்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் ஒரே ஒரு டிசெக்டார்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நாட் மோர் தென் ஒன். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, டிசெக்டார்ஸ் cannot be overloaded. நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் டிசெக்டார்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பைலரே வந்து டிசெக்டார்ஸை ஜென்ரேட் பண்ணிடும் லைக் அ கன்ஸ்ட்ரக்டார். நெக்ஸ்ட் டிசெக்டார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், மேனுவலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸு ஸ்கோப்பை விட்டு வெளியில் போதோ அப்போ வந்து உங்களுக்கு டிசெக்டார்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனுடைய மெமரிஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டார்ஸ் மூலமா கிரியேட் பண்ணியிருக்க மெமரிஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிசெக்டார்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. These are the characteristics of dissector. Let's see the next lesson in next video. Thank you.